குருநாதர் வராராம். எப்படி வராராம்? ஒரு பிள்ளைய பெற்று தீயவர்கள் கூட்டத்தில் போய் அந்த பிள்ளை சேர்த்துட்டான்னா சொல்றாரு. ஒரு அருள்நந்தி சிவம் சொல்றார் அவருடைய பாடல். மன்னவன் தன் மகன் வேடர் இடத்தே தங்கி வளர்ந்தவனை அறியாது மயங்கி நிற்ப, பின்னவனும் என் மகன் நீ என்றவரில் பிரித்து பெருமையுடும் தானாக்கி பேணுமா போல், துண்ணிய ஐம்புல வேடர் சுழலில் பட்டு துணைவனையும் அறியாது துயர் உறும் தொல் உயிரை மண்ணும் அருட்குருவாகி வந்தவரின் நீக்கி மலமகற்றி தானாக்கி மலரடி கீழ் வைப்பான். குருநாதர். இப்ப நமக்கு குருநாதர் யார் அப்படின்னா சேக்கிழார். நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னா ஐம்புல வேடர்களுடைய, ஐம்புலன்னு நம்மள ஒரு வேடர்கள் போல கொண்டு போய் தீய வழியில கொண்டு போய் சேர்த்திருத்தான். அப்படி தீய வழியான போன ஒரு மகனை நீ என் மகன்டா, நீ என்னுடைய மகன் அப்படின்னு ஒரு ராஜா வந்து சொன்னா அந்த தீய வழியில போனவனுக்கு அப்பதான் சுருன்னு உரைக்கும். ஐயோ, நம்ம போய் இப்படி ராஜாவுடைய புத்திரன் நம்ம போய் இந்த மாதிரி சாதாரண மலினமான விஷயங்கள்ல ஈடுபடுறவாளோட போய் சேர்ந்துட்டோமே அப்படின்னு தோன்றி சிந்தித்து தோன்றி அவனுடைய மனசை மடமாற்றி எப்படி நல்ல வழியில கொண்டு வருவாளோ அதுபோல மகான்கள் குருநாதர் நமக்கு அனுகிரகம் பண்றாரா. ஐம்புலன் விஷயத்துல நீ ஈடுபட்டு தவறான விஷயத்துக்கு போயிட்ட, இப்ப நீ எப்படி வரணும் அப்படின்னா பெரிய ராஜாவுடைய புத்திரன் நீ. அந்த ராஜா யார் அப்படின்னா தியாகராஜா நடராஜா, ராஜாவுடைய புத்திரன். இந்த உயிர் யாருக்கு சேர்ந்தது, யாரை சேர்ந்தது அப்படின்னா இந்த உயிர் யாருடையது அப்படின்னா நமக்கு நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க. இந்த நாதனுக்கு சொந்தமான ஜீவன் ஆத்மா, இது அவனுக்கு உரியது, பக்தாளுடைய சங்கத்தில் இருக்க வேண்டியது, அது தவறான இடத்துல இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக எப்படி அவனை தன்னுடைய வசமாக இழுத்து இறைவனுடைய திருவடிக்கு கீழே சேர்ற மாதிரி அனுகிரகம் பண்றாரு. அதுபோல பெரிய புராணத்துல சேக்கிழார் பெருமான் இவ்வளவு பேருடைய கதையையும் சொல்லி, எப்பேற்பட்ட மகான்களுடைய கதையெல்லாம் சொல்லி எங்க அவதாரம் பண்ணா, எப்படியெல்லாம் இறைவனுடைய அருளுக்கு பாத்திரமானார்கள் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி நம்மளை நல்ல வழியில கொண்டு போறார். அப்பேற்பட்ட பெரிய புராணம் பாடின சேக்கிழார் பெருமான் பேர்ல மகாவித்வான் அருளி செய்தது பெரிய உபதேச சித்தாந்த குரு